ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை விங்ஸ் மை வே. நீங்கள் இது வரைக்கும் எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது என்னென்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ட்ராவல் பண்ணும்போது எங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போதும் அந்த கண்ட்ரிலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணும்போது எப்படி சீப்பாக அங்கே போயிட்டு ஹாஸ்டல்ஸ் எப்படி புக் பண்ணுறது, ப்ளஸ் அடுத்த வர இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதாவது ஏர்ன் வைல் யூ ட்ராவல், அதாவது ட்ராவல் பண்ணும்போதே நீங்கள் வருமானம் பார்க்கலாம், அது எப்படி. அப்புறம் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஆகிற செலவை மிச்சம் பண்ணாலே உங்களுக்கு அது ஒரு ஏர்னிங்ஸ் மாதிரி தான். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம். எப்படின்னா ஃப்ரீ ஸ்டே அண்டு ஃபுட்டு, எப்படி ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாக ட்ராவலில் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் கொடுப்போம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஜாப். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ராடில் வேலை செய்யணுங்கிற கனவுகள் நிறையா இருக்குது எல்லாத்துக்குமே. அதனால் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விளம்பரம் பார்த்து இதை பார்த்து ஒரு தெரியாத ரொம்ப விசாரிக்காமல் ஒரு ஏஜெண்ட்டில் போய் மாட்டிட்டு அவங்ககிட்ட லட்சங்கள் கொடுத்து, அதாவது கொஞ்சம் குறைஞ்சது மினிமம் 5 லட்சம் 8 லட்சம் இந்தமாரி கொடுத்து பெருசாக ஏமாந்துடுறாங்க. இது இதனால் என்னங்கன்னா, குடும்பத்துக்கும் மன உளைச்சல், அவங்களுக்கும் மன உளைச்சல், ரொம்ப பிரச்சனையில் போகுது. நாங்கள் ஏன் இதை நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த இமிக்ரேஷனில் பார்த்திங்கன்னா டிப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் நாங்கள் துபாயில் போகும்போது பார்த்திங்கன்னா, துபாயில் அப்படி தான் ஒரு 100கணக்கான பேர் அப்படி பஞ்சாக உட்கார வச்சுருப்பாங்க. அப்படி நாங்கள் எங்களோட கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து வந்தவங்க, ஆந்திராலேருந்து வந்தவங்க, ஹிந்திக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேட்டால் இந்த மாதிரி யூரோப்பில் ஜாப்னு சொன்னாங்க, எங்களுக்கு 8 lakhs கேட்டாங்க, 6 lakhs கேட்டாங்க. நாங்கள் அசர்பைஜான் போனோம், அசர்பைஜானில் எங்களுக்கு யூரோப்புன்னு சொல்லி அசர்பைஜான் விட்டுட்டாங்க. அங்கே 1 மாதம் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே அவங்க எதுவுமே சொல்லலை, வேலையும் கொடுக்கல, அதுக்கப்புறம் காண்டாக்டும் இல்லை. அதனால் திருப்பி அங்கேருந்து எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அசர்பைஜான்லேருந்து நாங்கள் மறுபடியும் இப்போ இங்கே அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் இப்போ துபாயில் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போகுது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா, ஃப்ரான்ஸில் ஒரு ஃபியூவலுக்காக நின்ன ஃப்ளைட்டை அவங்க ஒரு டவுட் இதுபடி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹியூமன் டிராஃபிக்கிங்காக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு இது பண்ணும்போது லிஜெண்ட் ஏர்லைன்ஸ் அது ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு. அது பார்த்திங்கன்னா நிகாரோகா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு புது ரூட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லீகலாக போகிறதுக்கு, இல்லீகல் இமிக்ரெண்ட். ஸோ இது இப்போ பிடிச்சிருக்காங்க. 300 சில்லற பேர் அந்த ஃப்ளைட்டில். அதில் 27 பேர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. நாங்கள் திருப்பி போகலான்ட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இந்தியா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க ரிட்டர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாளில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 300 சில்லற பேர் 600 பேர் பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வராங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஏஜென்ட் நிறைய அடுத்தடுத்து இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அடுத்த பேட்ச் இந்த மாதிரி நிறையா பேர் பார்த்திங்கன்னா உயிரை பணைய வச்சு இந்த பார்டர் கிராசிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். உயிரை பணைய வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க. நிறைய ஸ்டோரிஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல நிறைய ஸ்டோரிஸ் கேட்டு ரொம்ப பாவமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் சரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது டைரக்ட் நீங்கள் எந்த காசும் இதுவும் யாருக்கும் எந்த காசும் தர தேவையில்லை. டைரெக்டாக கம்பெனியோட சைட்டில் அப்ளை பண்ணுறீங்க, இல்லாட்டினா அந்த கம்பெனியோட அஃபீஷியல் என்ன சொல்கிறாங்க, அஃபீஷியல் கன்சல்டன்ட் இருப்பாங்க, ஜாப் கன்சல்டன்ட், அவங்களோட லிங்க்கு யாருக்கும் ஒரு பைசா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீசா, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான லெஜிட்மேட் லிங்க் மட்டும் நாம் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் எந்த காசு யாருமே உங்களுக்கு எந்த காசும் கேட்க மாட்டாங்க. அப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த இன்ஃபர்மேஷன் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்கை கட் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க. அந்த இமெயில் ஐடிக்கு ரெஸ்யூம் அனுப்புங்க. செலக்ட் ஆனீங்கன்னா கூப்பிடுவாங்க, கால் பண்ணுவாங்க, உங்கள் இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களே எல்லா ப்ராசஸும் அவங்களே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மிடில் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா துபாய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒமான், ஜோர்டன், சவுதி அரேபியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஜாப் நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கும்போது நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்போ ஜோர்டனில் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி
அதோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் அது டேரெக்டாக அந்த ஹெச்ஆருக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். அதேமாதிரி துபாயில் இருக்கிற அந்த ஜாபோட லிங்க்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கும். ப்ளஸ் ஒமான்லேயும் சவுதி அரேபியா வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இன்னும் சரியான நியூஸ் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டன், துபாய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒமான், இந்த 3ஓட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து அது மூலயமா அந்த ஹெச்ஆருக்கு டேரெக்டாக மெயில் அனுப்புங்க. உங்கள் ரெஸ்யூமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை மெயில் அனுப்புங்க. ஒரு பைசா செலவு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் ஜாப் பண்ணலாம். எல்லா வீசா ப்ராசஸ் எல்லாமே அவங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாபோட இது வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய வீடியோவில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா விசா வந்து எவ்வளவு நம்ம பாஸ்போர்ட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு வந்து ஒரு 7 கண்ட்ரி வந்துட்டு விசா ஃப்ரீ கொடுக்குறதா வந்துட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 5-6 கண்ட்ரிஸ் வந்து விசா ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செட்பேக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ்லாம் வந்து இப்போ செட்பேக்காக வருது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஃப்ரான்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு ஃபுல்லாமே அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனில் பிடிச்சி அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு எல்லாத்தையும் டிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் துபாயில் 1000 சில்லற பேர் கிட்டத்தட்ட பேர் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களையும் வந்து இந்த ஏஜென்ட்லாம் திருப்பி கூப்பிட்டு இந்தியாவுக்கு அத்தனை பேர் வந்து ஸோ இந்த மாதிரியான நிறைய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வரதுனால மறுபடியும் நம்ம ட்ராவலர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது மறுபடியும் அந்த என்கொயரி ஏகப்பட்ட பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்க, ட்ராவலர்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் போகிற இடத்துல எல்லாமே கேட்குறது தான் பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட். நம்மளை போட்டு அதாவது ஒரு கண்ட்ரி வந்து முன் நம்மளோட வந்து ஒரு டைப் வச்சு சரி உங்களுக்கு உங்கள் கண்ட்ரிக்கு வாங்க விசா ஃப்ரீ கொடுக்குறேன், டூரிசம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இந்தியன்ஸுக்கு கொடுக்குறதுனாலே இப்போ பயப்படுவாங்க. இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா 90% வடக்கன்ஸ் தான், நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாக வந்து அவங்க தான் வந்து அதுவும் அந்த இது நடக்குதில்ல. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன்ஸ் தான். இதுப்பா அந்த ஃப்ரான்ஸில் இருந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அதில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ், பஞ்சாபி, குஜராத்தி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க நிறையா நாட்டில் பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரேட் ஆகிறாங்க. இன்னொரு கண்ட்ரீஸுக்கு வந்து இல்லீகலாக நிறைய போகிறது பெர்சன்டேஜ் வைஸ் அவங்க தான் ஜாஸ்தி. ஃபாரினில் போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்ட்ரியில் அர்மேனியாவில் பார்த்திங்கன்னா அவங்க நிறையா பார்க்கலாம், அசர்பைசானில் பார்க்கலாம், நீங்கள் எங்கே போனாலும் பார்க்கலாம். யூகேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க. அப்படி போகிறதுனால நமக்கு ட்ராவலர்ஸுக்கு நம்மளை வந்து இமிக்ரேஷனில் துருவி கேள்வி கேட்பான். ஃபஸ்ட் டைம் ட்ராவலராக போகிறவங்க இப்போ தான் சரிப்பா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டு எடுத்துகிட்டு நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலிங் போகிறவங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப சிரமம். என்னோடய சின்ன அட்வைஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீசா அப்ளை பண்ணுங்கள். ஒரு கண்ட்ரிக்கு வீசா ஃப்ரீ கண்ட்ரிக்கே போகாதீங்க, வீசா அப்ளை பண்ணுங்கள். ஒரு கண்ட்ரிக்கு சிங்கப்பூருக்கா வீசா அப்ளை பண்ணுங்கள், துபாய்க்கு வீசா அப்ளை பண்ணுங்கள். போயிட்டு இன் அண்ட் அவுட்டு, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சீல் உங்கள் பாஸ்போர்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி 2-3 கண்ட்ரி வீசா அப்ளை பண்ணி வீசா காஸ்ட்டோட வீசா அப்ளை பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீசா ஃப்ரீ கொடுங்க. நிறைய வீசா ஃப்ரீனா ஈஸியாக போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இமிக்ரேஷனில் நிறைய பேர் சொல்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ட்ராவல் பண்ண நிறைய பேர் இந்த யூடியூப்பில் போடுவாங்க ட்ராவலர்ஸ் எல்லாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் UK US வீசா வச்சுக்கிட்டு தாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. சும்மா கிடையாது. சும்மா அவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரி அப்படியே பார்டராக கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் மெயின் உள்ள விஷயம் என்ன, அவங்க வந்து UK or US வீசா வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு UK இல்லை US வீசா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த இதுவுமே தேவையில்லை. அதை வச்சுட்டே உங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 சில்லற கண்ட்ரிஸ் கிட்ட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு சில இருக்குது. நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அது டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும்.
நீங்கள் எங்களோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். விசா ஃப்ரீ கண்ட்ரீஸ், யூகே யூஎஸ் விசா வச்சுருந்தா எந்தெந்த கண்ட்ரீஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் டைம் ட்ராவலராக போகிறீங்க அப்படிங்கன்னா மெயினாக விசா இருக்கிற கண்ட்ரீஸுக்கு விசா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூரிசம் போயிட்டு ஒரு 30 days விசா கொடுப்பாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு 10-15 days இருந்து அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 கண்ட்ரிக்கு பண்ணுங்கள். என்ன செய்கிறது, செலவு ஜாஸ்தி தான் ஆகும். இந்த மாதிரி போயிட்டு வர்றது செலவு ஜாஸ்தி தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுடைய பாஸ்போர்ட்டு நம்மளுடைய கண்ட்ரியோட என்ன செய்யுது பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. நம்ம மக்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. வேறு நாட்டுக்கு போயிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த கண்ட்ரிஸ் நிறையா கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்தியன்ஸ் அப்படின்னாலே அவங்க ஸ்க்ரீன் பண்ண தான் செய்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ராவலர்ஸ் யூகே அண்ட் யூஎஸ் விசா அப்ளை பண்ணி கையில் வச்சுக்கிறாங்க. யூகே அண்ட் யூஎஸ் விசா அப்ளை பண்ணி கையில் வச்சுருந்தா மட்டும் போதாது. நீங்கள் ஒன்ஸ் யூகே அல்லது யூஎஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிருக்கணும். அப்போனா தான் அந்த வீசாவே அதர் கண்ட்ரிஸ்க்கு வேலிட் ஆகும். இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. யூகே விசா அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க பண்ணுறதுனால ட்ராவலர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய என்ன சார் ட்ராபேக்கு. இப்போ தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், நமக்கு இந்தியன் ட்ராவலர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ்னு. அந்த குட் நியூஸ் முடிகிறதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ். அதாங்க, ஒரு கண்ட்ரி விசா ஃப்ரீன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாங்கன்னா அன்றைக்கே வந்துட்டு ஒரு 300 பேர் 400 பேர் கிளம்பி ஓடிடுறான். எப்படி நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் இப்போ தான் வந்திருக்கோம். அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளேயும் அங்கே பார்த்திங்கன்னா இதில் போயிடுறாங்க. விசா ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அல்பேனியாவில் இப்படி தான் நடந்துச்சு. அல்பேனியா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 வருஷம் விசா ஃப்ரீ கொடுத்துருந்தான். 90 டேஸுங்க, சும்மா 30 டேஸ்லாம் கிடையாது, 15 days கிடையாது, 90 days வந்து கொடுத்துருந்தான். பாருங்கள், 90 days கொடுத்தவன் இன்றைக்கி அவன் வந்துட்டு அதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளோட சேர்த்து அனௌன்ஸ் பண்ண மீதி 5 கண்ட்ரீஸுக்குமே இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இந்தியன்ஸுக்கு மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு விசா அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசா ப்ராசஸ் நீங்கள் போய் பாருங்கள். அல்பேனியாவுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் கேட்குற இதெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கன் விசா கூட அப்ளை பண்ணிடலாம் போல இருக்குங்க. ஆனால் அல்பேனியா விசா வந்து அப்ளை பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு அடி எடுத்து வச்சோம்னா நமக்கு 10 அடி கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஒரு ப்ராப்பராக 3 கண்ட்ரிக்கு விசா எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசா ஃப்ரீ கண்ட்ரிக்கு போங்க. அங்கே போயிட்டு திருப்பி உங்களை ரிட்டர்ன் அனுப்பிச்சு, அதான் ஏஜ் பார்த்திங்கன்னா அந்த 25 to 33 இருக்கு இல்லையா, கிரிட்டிக்கல் ஏஜ். அந்த 25 to 35 அந்த ரேஞ்சு. ஏன்னா அவங்க தான் நிறையா வந்து ஒர்க்குக்காக ஜாபுக்காக இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அந்த ஏஜில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து விசா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 3 கண்ட்ரீஸுக்கும் 4 கண்ட்ரிக்கும் விசா அப்ளை பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விசா ஃப்ரீ கண்ட்ரிக்கு போகலாம். தேவையில்லாமல் மற்ற வேறு ஒரு பொய்யான நியூஸ் எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு நீங்கள் போய் விசா ஃப்ரீ கண்ட்ரியில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து டிப்போர்ட் பண்ணி திருப்பி உங்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் காசு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம். நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் நியூஸு இதெல்லாமே வேணும்னா நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். எங்களோட யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கங்கே நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இது மூலயமா நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படின்னா ட்ராவல்னால் அப்படி கையில் லட்சக்கணக்கில் காசு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கில் காசு இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது அப்படிங்கிறேன். அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு மித்து. அதெல்லாம் உடச்சி எறிகிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்படி சம்பாதிக்கலாங்கிற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் கொடுக்குறோம். அது மணி எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறதும் எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தெளிவாக நாங்கள் சொல்ல போகிறோங்க. அது கண்டினியூஸாக எங்கள் சேனலை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் அனுப்பிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான டயத்தில் வந்து சேரும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரிக்கு விசா ஃப்ரீ சொல்லுவோம். அப்போ நாங்கள் கரெக்டாக சொல்லும் போது உங்களுக்கு நியூஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வரணும். அதனால் நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்திக்கோங்க. தயவுசெய்து மக்களே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேலிடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நிறைய பேர் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கள் வீடியோ பற்றி சொல்லுங்கள். ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு அப்ராடில் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்,
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் வந்து ட்ராவலில் வந்து கொண்டு வர போகிறோம். இது வரைக்கும் யாரும்னு சொல்ல முடியாது, யாராவது ஒருத்தவங்க செஞ்சுருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்த்து கொடுக்குறோம். சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கேமரா கொண்டு போய் சுற்றிட்டு அப்படியே வரதில்லை. ப்ளஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் வந்து எங்களோட வியூவர்ஸுக்கு, ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜாப்லேருந்து எஜுகேஷன்லேருந்து பிஸ்னஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.